தினம் கரூரில் பேசினார். நம்ம வீடியோக்குள்ள சொன்னோம், இந்த மனுஷன் அடிக்கி இன்னும் ஒரு வாரத்துக்கு ஊரில் உள்ள நாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிரும்டா அப்படின்னு சொல்லி தான் வைங்களேன். இப்போ எங்கள் ஊரில் ஒரு நாய் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாயை கல்லூட்டு அடிச்சுட்டான். அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா கத்த ஆரம்பிச்சு, லோன்னு குலைக்க ஆரம்பிச்சிக்கல. நான் வச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டேன். அந்த நாய் கத்தவும் பக்கத்தில் உள்ள நாய் கத்த ஆரம்பிச்சு, அடுத்த வீட்டு நாய் கத்த ஆரம்பிச்சு, அடுத்த வீட்டு நாய் அப்படியே போய் ஒரு ஊரை ஒன்று ஒரு வாரம் குறைச்சிக்கிட்டு வைங்களேன். அதே மாதிரி தான் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஒரே ஒரு நாய் கல்லூட்டு அடிச்சுக்கிறாப்பல, அந்த நாய்க்கு இதை கத்த ஆரம்பிச்சு, இது அங்கே கத்த ஆரம்பிச்சு, இப்போ நாம் தமிழ்லேருந்து ஒரு ஆட்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு போகிற அளவுக்கு சம்பவம், பெரிய சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் பேசின பேச்சு வந்து ஒரு முதலமைச்சர் மாதிரி அங்கே பேசியிருக்கிறாரு. டேஷ்லாம் பேசியிருக்கிறாரு. கெட்ட வார்த்தை அந்த இடத்துல போட்டு பேசணுமா? நீங்கள் ஒரு முதலமைச்சர் பேசுன மாதிரியா பேசியிருக்கிறீங்க? டேஷ் பேசுகிறாங்க. சில டேஷுகளுக்கு டேஷ்ன்னு சொன்னால் கோவம் வந்துச்சு வைங்களா. அப்போ அந்த டேஷாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க என்னென்ன டேஷ்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது விரிவாக டேஷாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் டேஷ். நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சார் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யணும் ஓட்டு கேட்குறீங்க? அப்போ ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் இந்த கரூர் விஷயத்தை பேசுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அனுதாபம் தேடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க நாடகம் ஆடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் நீங்க அரசு பண்ணி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலை பத்தி பேசுறீங்க? டேஸ் சார். தளபதி விஜய் அவர்கள் நேற்றுக்கு பேசியிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அவர் பேசக்கூடிய தோரணை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். போட்டு அட்டாக்குன்னா அட்டாக்கு, முரட்ட அட்டாக்கு அப்படிங்கிறத. இதில் என்ன இவங்களுக்கு பொசன்னு எரியுது. உள்ளங்காலேருந்து உச்சாந்தால வரைக்கும் எரியறதுக்கு என்ன காரணம்னா, அவரை மாதிரி நம்மளால பேச முடியலையே அப்படின்னு தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 60 ஆண்டு காலமாக இவங்களுடைய அரசியல் மேடை பேச்சுகள்லாம் நமக்கு தெரியும். அவங்க வந்து வாக்காள பெருமக்களே, வாங்கி குடிக்கி பயமக்களே, வந்து ஓட்டு போட்டு போங்க, 1987 அறிஞர் அண்ணா என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அறுத்து ஊற்றுவானுங்க வைங்களேன். காலிலேருந்து ரத்தமே ஊற்றும். அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு மனுஷன் பொலிட்டிக்கல் வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியலா மக்கள் மொழியில பேசிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கலாம். நான் தான் சொன்னேன், தலைவன் கோட்டு போட்டா சிஎம், கோட்டை கைட்டு போட்டா ஐயனாறு கணக்கா ஆளு சதற விட்டுருவாப்புல அப்படின்னும். நேற்றுக்கு அப்படிதான் மக்கள் மொழியில அப்படிதான் பேசுவாப்புல. அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்காதான், ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்சி தானே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இது தெரியலை, என்னங்கிற விஷயம் தெரியலை. இந்த மனுஷனுக்கு மட்டும் ஜாலியாக பேசினுக்கிறாப்புல, புதுசாக இருக்குது, மக்கள் விரும்புகிறாங்கங்கிற நம்ம அப்படி பேச முடியுங்கிற ஆற்றாமையில் அவர் வந்து டேஷ் போட்டு பேசிட்டார், அவர் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார்னு பல பேர் குலைச்சிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கல. அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்டா துரைமுருகன் அப்படி தான் குலைச்சி வச்சிருக்கிறாரு. இதில் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேற்று ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அரசு சார்பாக நினைவு சின்னம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அரசு சார்பாக இல்லை, தாவேகாவின் சார்பாக தான் விஜய் சொல்லியது அப்படிங்கிறது. அது ஒரு முறை நான் திருத்திக் கொள்கிறேன். தாவேகாவின் சார்பாக தான் அது வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் நம்ம சாட்டைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, அதாவது எவ்வளவோ போராட்ட வீரர்கள் இறந்துருக்காங்க, அங்கே நினைவு சின்னம் வச்சாங்களா? எத்தனையோ நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் ஒரு 13 பேர் இறந்து போனாங்க, அங்கே நினைவு சின்னம் வச்சுருக்கீங்களா? ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டத்தை இறந்து போனாங்க, நீங்கள் நினைவு சின்னம் வைப்பீங்களா அப்படின்னு. எங்கள் காசில் வைக்கிறேன்டா, எங்கள் காசை, தாவேக்காவுடைய காசு, மக்கள்கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட போய் காசு வாங்கி எங்களுக்கு இதுக்கு காசு கொடுங்கன்னு பிச்சை எடுக்கலை. சொந்த காசில் தாவேக்கா வைக்கிது, அதில் உனக்கு எங்கே வைத்துட்டு போயிடுதுன்னு கேட்குறேன். இதே வந்து நான் கேட்கிறேன், இந்த கட்சியை தொடங்கின நாம் தமிழ் என்ற கட்சியை தொடங்கின சுப முத்துக்குமார் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு நீ எங்க நினைவு தூபம் வச்சிருக்கீங்க, எங்க நினைவு சின்னம் வச்சிருக்கீங்க? அதுக்கே நீங்க வைக்கல. சுப முத்துக்குமார் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பெரிய நடந்தது. அந்த பிறகு அவருக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு கோர்ட்டு படி ஏறினீங்களா நீங்க? இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிற அந்த 31 பேருக்கு வந்து 32 பேருக்கு பணியாணை கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டு ஏற தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சிக்கு சுப முத்துக்குமாருடைய கொலை வழக்குல நீதி கிடைக்கணும்னு ஏன் நீங்க கோர்ட்டு படி ஏறல? ஏற்கனவே நடந்த மாநாட்டில் எல்லா தலைவருடைய போட்டோக்கள் வச்சிங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி மணிவனுடைய போட்டோ இருக்காங்க, பல பேருடைய போட்டோ இருந்துச்சு. சுப முத்துக்குமாருடைய போட்டோங்க. சுப முத்துக்குமார் உண்மையிலே 4 ஆண்டுகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் அங்க போரிட்ட ஒரு நபர். அவர் இங்க வந்தது பிறகு தான் நாம் தமிழ் விஸ்வரூபம் எடுத்தது. அது பிடிக்காம அங்க சில பேர் அவர் சூழ்ச்சியில கொலை செய்யப்பட்டார். அதற்கு எங்க நினைவு தூபம் வச்சிருக்கீங்க? அதுக்கு வைக்கணும்ல. அதுக்கு வைக்காம தாவேக்காவுடைய ஒரு கூட்டத்தில் இறந்து போன அந்த 41 பேர் ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய ஒரு கடமை, நாங்க வைப்போம். அதை கேட்க நீங்க யாரா? அதற்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அங்கே நான் 32 பேருக்கு ஒரு பணியாணை வழங்கப்பட்டது, அந்த பணியாணை நீங்கள் எதுக்கு வழங்குனீங்க? இது வந்து இடைத்தேர்தலுக்கான ஒரு யுக்தி, இடைத்தேர்தல்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வாங்குறீங்களா? ஒரு ஓட்டு டேஷா அப்படின்றாரு.
நான் என்ன கேட்குறேன்னா, தலைவர் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே சரி நான் இங்கே வந்து பழி வாங்கப்பட்டேன் அப்படின்ற மேட்டரை அந்த வந்து எப்போ அந்த பிரச்சாரங்களில் தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதே கிடையாது. ஏன் அதை வச்சு அவருக்கு வந்து ஓட்டரசியல் பண்ண தெரியாதா? அதை வச்சுலாம் ஓட்டரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாதுன்னு அந்த மனுஷன் நினைச்சாப்புல, அதனால அமைதியாக இருந்தாப்புல. சரி, அந்த ஒரு சம்பவம் நடந்து விட்டது. சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டை போடுறா, கூடுங்கடா, இந்த ஒட்டுமொத்த காரணம் திமுக அடிச்சு பேசியிருக்கலாம் அன்னைக்கு விஜய் அவர்கள். அதாவது ஒரு 30 நாட்கள் ஒரு கட்சியை முடக்கி வச்சிருந்தார். அந்த சம்பவத்தினால அந்த கட்சி முடங்கி கிடந்துச்சு. ஆரம்பிச்சு 828 நாள்ல தலைமை சீட்ல போய் உட்காந்துட்டாப்ல, சிஎம் சீட்ல. அதுல 30 நாள் கணக்கிலே கிடையாது. ஏன்னாட்டா கட்சியை முடக்கி வச்சிருந்தார். யாரும் எதுவும் பேசாதீங்க, யார் என்னமோ சொல்லிட்டு போகட்டும், அந்த மக்கள் அங்க என்ன நடந்துச்சுக்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னு வச்சு எங்க தலைவர் வந்து மறைச்சு வச்சிருந்தார் அந்த விஷயத்த. அந்த கட்சியை முடக்கி வச்சிருந்தார். அவரா இதை வச்சு ஓட்டு அரசியல் பண்றாரு. அவருக்கு ஓட்டு அரசியல் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். பியூர் பொலிட்டிக்கல் மேன். உங்களை மாதிரி உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்களாம் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவர் அப்படி பேசுறாரு. சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் அங்கே போறது இல்ல. ஏன்டா அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சு வைங்கடா. அந்த மக்கள்கிட்ட போய் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு ஒரு கவுன்சிலர் சீட்டில் உட்காரண்டா வச்சு, அதுக்கு பிறகு நீங்க வந்து எம்எல்ஏ பத்தி பேசலாம், அதுக்கு பிறகு நீங்க வந்து அமைச்சர்களை பத்தி பேசலாம், அதுக்கு பிறகு நீங்க வந்து சிஎம் பத்தி பேசலாம். உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லையாடா முட்டாப்பாயிலோட. இவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து வைக்கிற கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு 8 லட்சம் ஓட்டு போட்டாங்கன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் 4% உள்ளே வந்துட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நேற்றுக்கு வந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவர் விஜய் அவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. 1,72,00,000 மக்கள் ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க, நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. 15 வருஷமா உங்க அண்ணா வரட்டு தவக்கல மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் உங்களை நம்பல? ஏன் உங்க மூஞ்சி எப்படி சொல்றதெல்லாம் பொய், அயோக்கியத்தனம். இவங்க வந்துருவானுங்க கேட்டா பெண்களை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அபியூஸ் பண்றாங்க. நீங்க பண்ணாத அபியூஸாரா? நீங்க வந்து விஜயலட்சுமி அவர்கள் காவல் நிலையங்கள் வரும்போது அந்த பொண்ணை படுத்தா பாடாடா, எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறாங்க. இப்போ வந்து என்னுடைய மொபைலை எடுத்து ஃபேஸ்புக் பக்கம் போய் பாருங்களா, என்னுடைய கமெண்ட்டுகளை காது கொடுத்து கேட்க முடியாது. அசிங்கமா திட்டிக்கிறாங்க. அவ்வளோ மெசேஜ் வருது, ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ கவனமாக திட்டுறானுங்க. அதெல்லாம் கொண்டாந்து சொல்லிட்டு இருக்கேங்க, இப்படி பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சி இப்படின்னு. நான் எல்லா கட்சியிலும் சில பேர் இப்படி இருப்பாங்க. இதை வச்சு ஒட்டுமொத்த முகமாக நாம் தமிழர் கட்சியை நான் கொண்டு சேர்க்க நான் விரும்பல. ஆனால் சாட்டை என்ன பண்ணுறான், என்கிட்ட ஸ்கிரீன் ஷாட் இருக்கு, நான் கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி நான் போலீஸ்கிட்ட போட்டு உட்காந்து அழுவடை. நாங்கள் எங்களுக்கு தெரியுமே பொலிட்டிக்கலாக என்னன்ட்டு. உண்மையை சொல்கிறேன், பொலிட்டிக்கலுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கடைசி வரைக்கும் சாட்டுக்கு ஒரு 4 கண்டென்ட் தெரிஞ்சா ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டோமா, எங்கள் அண்ணன் சீமான் அப்படின்ட்டு ஒரு 4 கண்டென்ட் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாப்புல. இவங்களை நம்பியெல்லாம் அந்த கட்சி இருக்குது. இதை போட சீமான் எப்படா போவாப்புல, அண்ணன் எப்படா காலியாவான், தின்னப்படா கிடைக்குன்னு இந்த எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அரசு கற்று கொடுத்துருக்கீங்களா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் வந்து ஷார்ட்டாக தான் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவன், மேடை பேச்சாளன் அப்பெல்லாம் நினச்சிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல, அவங்களுக்குலாம் மூளை மண்டியில் இருக்கா இல்லை முட்டியில் இருக்கடா? வழுக்கி விழுந்துட போகிறா, கீழே ரோட்டில் விழுந்து போகிறா, பார்த்து போங்கடா. இந்த வீடியோவில் வெளியிட்டு இருக்கிற 28 நிமிஷம் வீடியோவில் ஒரு இடத்துல வந்து திமுக இதுக்கு ஒரு காரணம், செந்தில் பாலாஜி ஒரு காரணம். செந்தில் பாலாஜி ஏன் அன்னைக்கு வந்து கரெக்டாக இந்த நேரத்துக்கு வந்தார், ஒரு 5 நிமிஷத்துல எப்படி லைவ் போட்டாருன்னு ஒரு கேள்வி உன்னால் கேட்க முடிஞ்சுதா? எல்லா இடத்துலையும் விஜய் தாவைக்கான்னு பேசல. நான் ஒரு நடுநிலைவாதி, நான் நடுநிலையாக இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன்னு ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்லுங்களா? எல்லாம் வைத்தறிச்ச பிடிச்ச அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட மட்டமான அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடங்கள்ல ஒரு இடத்துல கூட இதுக்கு திமுக காரணங்க, இதுக்கு வந்து காவல்துறை காரணங்க அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல. எல்லா இஷ்யூ வந்துருக்குல்ல, எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. செந்தில் பாலாஜி உள்ள எவ்வளவு கை இருந்துச்சு, செந்தில் பாலாஜியோட வாட்டர் பாட்டில் எப்படி உள்ள வந்துச்சு, தலைவர் விஜய் மேல வீசப்பட்ட வாட்டர் பாட்டில் அதில் வந்து செந்தில் பாலாஜியோட போட்டோ இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இவனுக்கு குருதி கொடுத்தாங்க. அந்த இறந்து போன 41 பேருக்கு குருதி கொடுத்து காப்பாற்றியது வந்து பேலன்ஸ் எவ்வளவு சாக வேண்டியவங்க, அந்த சாக வேண்டியவங்களா குருதி கொடுத்து காப்பாற்றினது இந்த நாம் தமிழர் கட்சின்னு பணாத்திரியே. அப்ப நீங்க பண்ற அரசியல் அந்த இடத்துல பெருசா நாம் தமிழர் கட்சி நாங்க வந்து குருதி கொடுத்தோம் அப்படின்னு போட்டுக்கிட்டது. இந்த திமுக காரெல்லாம் வந்து திமுக மாணவர் அணி அப்படின்ற மாணவ அமைப்பு அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டோ ஓட்டிக்கிட்டு இந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போனீங்களா, அதெல்லாம் என்ன அரசியல்? மானங்கட்ட அரசியல்டா. நாங்க இறந்து போன அந்த 41 பேர் குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் மரியாதை கொடுத்து எங்களுடைய கட்சியை நாங்க 30 நாள் முடக்கி வச்சிருந்தோம். அதற்கு பிறகு வெளியில வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னைக்கு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை மாதிரி விட்டுட்டு போவல, அந்த மக்கள் கூட நின்றுகிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பணியாணை வழங்குற வரைக்கும் அவங்களுக்கு 2 லட்சம் பணம் வழங்குறதாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கூட நின்றுகிட்டு இருக்கோம். நாங்க தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஐ மீன் நாங்க அந்த எங்களை பார்க்க வந்த மக்களுக்காக நாங்க நிக்கிறோம், நாங்க பேசுறோம். நீங்க ஏன்டா ஈழத்துல இறந்து போன அந்த சொந்தங்களை வச்சு இங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க என்னடா என்ன ஜென்மண்டா அது? இறந்து போனது இலங்கையில், அதுக்காக கட்சி ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில். எனக்கு புரியல, எனக்கு ஒன்னே ஒன்று புரியல. எதுக்காக நீங்க இங்க கட்சி ஆரம்பிச்சீங்க ஈழத்தை பேரை வச்சு?
அந்த இறந்து போன மக்களுக்காக நீங்க எதுவும் செய்யணும்னா இங்க இருந்து திருநெல்வேலி திருட்டி அந்த மக்களுக்கு நீங்க அனுப்பியிருக்கணும்ல. அந்த திருநெல்வேலியெல்லாம் திருட்டி சீமான் வீட்டுக்கு ஏன்டா அனுப்புறீங்க? அவங்க புள்ள குட்டி படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க சட்டு ஜாமான் வாங்குறதுக்கு நீங்க என்ன திருநெல்வேலி திருட்டுறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க கேட்ட உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஈழத்துல என்னுடைய தாய் தமிழ் உறவுகளை அழித்த அந்த சிங்களவர்களை எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி எங்கள்கிட்ட வசூல் பண்ணி தின்னுட்டு இருக்கிறாங்க உங்க அண்ணன். அதை பத்தி பேச 1 மணி நேரம் பேச நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தாவக மேடைகள்ல தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்காவது யாராவது ஒரு ஆள் சீமான் நாம் தமிழர் கட்சின்ற பேரை யாரும் சொல்லியிருக்காங்களா? என்ன காரணம்? ஒன்னெல்லாம் ஒரு டேஷாவே மதிக்கல அப்படிங்கிறதான் பேசியிருக்காப்ல. இதெல்லாம் தெரியாம நானும் இருக்கிறாண்டாண்டு காலை பிடிச்சி தவிக்கிட்டு இருந்தா செவில விட்டு இருக்கட்டும் சிண்ட குழி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க பசங்களாம் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்திலாம் நாங்கள் ஒரு அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கோம். திமுக தான் எங்களுடைய எதிரி, திமுகவை அடிக்கணும் அப்படி இந்த புல்லுருவிகள் எல்லாம் நாங்கள் கண்டுகிட்டதே கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு காலை ஏறிட்டு தவிக்கிட்டு வந்துட்டு சப்சம் 4 இருக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க பசங்க டென்ஷனான பசங்க தெரியுமா இல்லையா? நீங்க வந்து பேசுற பேச்சு சரியில்லை, நீங்க வந்து டேஷ்ன்னு சொல்லிட்டீங்க, அது சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ஒரு மேடை பேச்சா? இவங்களுக்கு ஒண்ணுயா தலைவர் விஜய் அவர்கள் பேசுறது இவங்களால பொறுத்துக்க முடியல. வயிறு இதை மாதிரி நம்ம எப்படா பேசலாம்னு ஒரு வயிற்றுச்சல் இருக்குல்ல, அதன் காரணமாக தான் இன்னைக்கு எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வாரி ஊற்றிருக்காங்க. ஒரு மனுஷன் டேஷ்ன்னு சொல்லிட்டாப்பனா இது வந்து டேஷ்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எதனாலும் ஃபில் பண்ணிக்கோ. நல்லது கெட்டது கடவுள் உனக்கு பிடிச்ச கெட்டவர்களோட போய் யூஸ் பண்ணிக்கோ. ஃப்ரீயா விட்டாப்புல, ஃப்ரீ லைன்ஸ் நீ என்னனாலும் ஃபில் பண்ணி விட்டாப்புல, எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம். திமுக ஒரு சாமிடா அப்படின்னு கூட நீ ஃபில் பண்ணிக்கோ. திமுக வேணும்னு சொல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு டேஷ் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்சின்னு வச்சுக்கோ. அது நல்ல கட்சின்னு உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும். மனசாட்சிப்படி போட்டு வச்சுக்கோ. நாங்களும் அதில் வேற எது சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கேன், அது எங்கே விருப்பம். தளபதி விஜய் அவர்கள் எங்களோட மொழியில பேசுறாரு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நீங்க யாரா ஏத்துக்கிறதுக்கு? நாங்கள் அப்படிதான் நண்பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நவா நம்பி சூப்பரா இருக்குது, திமுக ஒரு தீய சத்திய அதை அழிக்க போறோம் வரீங்களா, அவரம் பாஸ் அப்படி ஜோயில பேசியிருக்கேன்டா. இவங்க உங்களை மாதிரி மண்ணாங்கட்டி அரசியல் தூக்கி குப்பையில போட்டு எங்க கூட வாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடுகாலி, யார் ஓடுகாலியா? நம்ம செந்தில் பாலாஜி இங்க இருந்து கரூர்ல இருந்து நீ அங்க ஓடிக்கிறா, எங்க ஓடிக்கிறா, கோயம்புத்தூர் ஓடிக்கிறா, என்னத்துக்கு ஒண்ணு நீங்க? அவர் நேற்று ஒரு ட்வீட் போட்டுக்காப்புல, நம்ம தலைவர் உள்ள போட்டு அடி அடிச்சவும் சீண்டி விட்டாப்புல. அவர் வந்து நாங்கள் வந்து மக்களுடன் மக்களாக கலந்து இருந்து என் உயிரிலே கலந்த அது கரூர் மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டுக்கிறாப்புலைங்களா. அப்போ கடைசியாக ஓடு டாட் போட்டுக்கிறாப்புலைங்களா. நீ என்னத்துக்கு ஓடுன? நீ என்னத்துக்கு கரூர்ல இருந்து நீ கோயம்புத்தூருக்கு ஓடி போய் போட்டி போட்டங்கிற விஷயத்த சொல்ல? உன் மக்கள் தான் உன் மக்களாச்சே, உன்னை நம்புற மக்களாச்சே, நீ எதுக்காக அங்கே போட்டி போட்ட அப்படின்னு கேட்டா உன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? அன்னைக்கு கரூர் சேம்பேடு செப்டம்பர் 27 நடக்கும்போது ஒரே சரியாக 8:05 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பல. எப்போ அந்த கரு சேம்பேடு நடக்கிறதே 8 to 8 அந்த 9:40 7:40 8 மணிக்குள்ள அந்த சேம்பேடு நடக்க ஆரம்பிக்குது. நியூஸ் அப்போ தான் வெளில வருது. மீடியாக்கள்லேயே வெளில வரல, மீடியாக்கள்ல அந்த வீட்டில் வரல. ஆனால் கரெக்டாக 8:05 ஒரு ஆள் லைவ் போட்டுட்டு இருந்தாப்புல, இதே செந்தில் பாலாஜி. உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் கிடச்சி போனீங்க அப்படி கேட்கும்போது, நான் ஒரு கல்யாண வீட்டில் அங்கே பக்கத்தில் இருந்தேன், ஒரு கல்யாண வீட்டில் பொசுக்குன்னு போயிட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படியே போனோம்னாரு. அன்னைக்கு சனிக்கிழமை உனக்கு எவன்டா கல்யாணம் வச்சான்? சரி, சில பேர் சொல்றீங்க இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமா இருக்குங்க, முதல் நாள் ரிசப்ஷன் வைப்பாங்க. சனிக்கிழமைலாம் இவனுக்கு ரிசப்ஷன் வைக்க மாட்டாங்களா? இதே வந்து வியாழக்கிழமை கல்யாணம்னா புதன்கிழமை வைப்பாங்க. எந்த புதன்கிழமை நல்ல நாள் வைப்பாங்க, சனிக்கிழமை எந்த விசேஷமும் வைக்க மாட்டாங்க. அது ஒரு சனியும் பிடிச்ச செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நாள். அதில் கரெக்டாக கல்யாண வீட்டுக்கு நான் போனேன்னு ஏன் போய் சொல்லணும்? சனிக்கிழமை எங்களுக்கு கல்யாணம் கிடையாது, அப்போ நீ போய் சொல்லியிருக்க அப்படிங்கிறது. அதை ஏன் யாரும் கேட்கவே இல்லை? அந்த நேரத்தில் கரெக்டாக போயிட்டு இவங்களுடைய ஆட்டத்தை போட்டாங்க. நம்மளுடைய நடி பாடுறாங்க, அப்படியே திவாகருடைய தம்பி இருக்காங்க, அப்படியே அவர் பேர் என்ன, மகேஷ், என்ன மகேஷ், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படி இல்லை, அன்பில் மகேஷ் ஒரு ஆக்ஷன் போட்டாப்ல. அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் செய்தது தவறு என்று தீர்ப்பு கொடுத்தது யார்? மக்கள். வேற யாரும் கொடுக்கல. அந்த இடத்துல தீர்ப்பு கொடுத்ததே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க எத்தனை சட்டமன்றம் ஏறலாம், நாடாளுமன்றம் ஏறலாம், நீங்க வந்து நீதிமன்றங்கள் ஏறி அங்கே எங்க போயினாலும் விவாதிகள். இந்த மக்கள் மன்றத்திலே மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தலைவர் விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்பதே. இன்னைக்கு அந்த கரூர்ல 41 பேர் இறந்தாலும் அந்த குடும்பத்தினர்லாம் வந்து அந்த போட்டோஸை பாருங்க. நேற்று கொடுக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளவு வலி இருந்தா ஒரு இடத்துல கூட அந்த மனுஷன் அவங்கள நேரிட்டு பார்ப்பதற்கு மனசு சங்கடப்படுறாரு. அந்த வீடியோ இருக்கு, எல்லாம் கீழே பார்க்குற அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நேரடியாக ஐ கான்டாக்டா வைக்க முடியல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. அவர் வந்து இந்த குற்றங்களுக்கு வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கலன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நாங்கள் குற்றமே செய்யவில்லை, அதுதான் எங்களுடைய பாயிண்டே. சொல்றாங்களே, நான் குற்றமே செய்யல, நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? என் கூட்டத்துக்கு வந்திருக்கிற கூட்டத்துக்கு வந்து இந்த மக்கள் இறந்துருக்காங்க, அதுக்கு காரணம் யாரு கேட்டா இந்த அரசு, காவல்துறையினர், செந்தில் பாலாஜி, இவரெல்லாம் தான் காரணம், நாங்கள் காரணமே இல்லை அப்படின்னு. அதான் எங்களுடைய பாயிண்ட். நாங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்?
எங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, அந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறனால தான் அன்றைக்கி அந்த மக்கள் கால் விழுந்து அந்த ஒரு தப்பு நடந்து போச்சு என் கூட்டத்தில் வந்தவங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு. இன்றைக்கி அந்த மனுஷன் கொண்டு கொடுக்கும் போது ஒரு இடத்துல கூட அந்த மனுஷன் நேரிட்டு பார்க்க முடியலை. நீங்கள் மற்ற ட்ராமா பண்ணுறா, அது பண்ணுறாரு, இதை பண்ணுறா, நீ 1000 காரணம் சொல்லலாயா. உண்மையாக மனசில் ஒரு வலி இருந்தால், வருத்தம் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த மனசில் அவ்வளோ வலி இருக்குது. அதுக்கான நிவர்த்திய ஒரு பாயிண்டாக தான் அவர் அந்த மக்களுக்கு இந்த பணியானை வழங்கியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் கூட நிற்பார். ஏற்கனவே 20 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. மரிய வில்சனிடலேருந்து லைஃப் லாங் அவங்களுக்கு 5000 போயிட்டு இருக்கும். இன்னும் அந்த மக்களுக்கு என்ன செய்தாலும் தகும் அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர் விஜயுடைய முதல் முன்னெடுப்பே அவர்களுக்கு பணியானை வழங்கியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பணியானை வழங்குறதுல இந்த டிஎன்பிசி நேற்று நம்ம வந்து ஒரு முரட்டமாக ஒரு முட்டு கொடுத்துருந்தோம். தலைவர் விஜய் அவர்கள் இந்த டிஎன்பிசி அந்த விஷயத்தில் கை வைக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா நடைமுறை என்னன்னா ஒரு பதவி கொடுக்க வேண்டும், அதாவது கூட்டங்களில் இறந்து போனவங்களுக்காக இருந்தாலும் சரி, வேற எதில் இறந்து போனவங்களுக்காக கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. அதில் கடந்த காலங்களாக எப்படி கொடுத்தாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, ஒரு சத்துணவுல ஒரு அந்த சமைக்கிற ஆயாமா வேலை, அது மாதிரி இந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கிளர்க்கு வேலை, இதே மாதிரியான வேலைகள்லாம் பரிந்துரையின் அடிப்படையில் கொடுக்குற வேலைகள். அது ஒரு அமைச்சருக்கு இத்தனை வேலைகள் கொடுக்கலாம், இந்த ஒரு எம்எல்ஏக்கு 3 பேர் வந்து பரிந்துரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரிலாம் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கலாம். அதே முறையில் இது கொடுப்பாரு. என்கிட்ட 26 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இளநிலை உதவி, அதாவது அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாம் டிஎன்பிசிலேருந்து வருது. இப்போ ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும்னா, இந்த இடத்துல அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, போய் படிக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களின் மனநிலையிலிருந்து பார்த்தால் கண்டிப்பாக தவறு தான். அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு வருஷமும் 1 வருஷம் 2 வருஷம்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க படித்தா 5 வருஷம் 10 வருஷம் போய் அங்கே படித்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ வருத்தம் இருக்கும். இன்றைக்கி 26 ஒரு வேலைகள் வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த வருத்தம், அவருடைய வருத்தம் சரியான. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் 2000 பேர் தான் மொத்தமே தேவைப்படும். ஆனால் அப்ளை பண்ணுறவங்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு சென்டராக போய் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலை கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அவங்க எதிராக நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நினைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த கிளை இருக்குல்ல, மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் அவர்களையும் ஒரு எதிர் மனுதாரராக சேர்த்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது கோர்ட்டுக்கு போகும். வர 21ஆம் அடுத்த ஹியரிங் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நான் அவர்கள் பக்கம் நிற்க தான் நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல டிஎன்பிசி அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கலாம்னா கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காரு, அது நல்ல விஷயம், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொடுத்த வேலைகளில் மாற்று கருத்து வேற வேலை கொடுத்துருக்கலாமோ, இந்த வேலையில் டிஎன்பிசி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வேலை இப்போ அவர்கள் வேலை தட்டி பறிக்கப்பட்டிருக்குன்னா அந்த விஷயத்தில் உண்மை. தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்டா இந்த இடத்துல அவர் கை வைக்க மாட்டார், நான் முழுமையாக நம்பினேன். ஏன்டா மரபு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது நேரடியாக இதில் அவர் கை வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது கோர்ட்டில் இருக்குது, கோர்ட் பதில் சொல்லும். கோர்ட்டில் போய் பதில் சொல்லணும். தலைவர் விஜய் அவர்கள் இதை போயிட்டு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சம் பார்ப்போம். வர 21ஆம் தேதி நினைக்கிறேன், ஜூன் 21ஆம் தேதி அடுத்த ஹியரிங்கில் என்ன விஷயம் அப்படிங்கிறது வெளில வரும். அதுபோக தாவேக்காவுடைய பல செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தற்காலிக பணிங்க, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து அஸ் பர் த கோர்ட் படி இது தற்காலிகமான பணி தான், இது ஒன்றும் நிரந்தர பணி கிடையாது. இது போக அந்த பணிகள்லாம் எங்கன்னா, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி இருந்தார். அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருக்கு உடம்பு முடியாமல் அங்கேயே இருக்கிறார். அவர் ரிசைனும் பண்ணலை, பட் அவர் இன்னும் டியூட்டியில் தான் இருக்கார். ஆனால் கால் உடஞ்சி வீட்டில் இருக்கிறார். இப்போ அவருடைய பணி எம்டியாக இருக்கும். அந்த பணிகள்லாம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி எங்கெல்லாம் அது மாதிரி இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்து போயிட்டார். அவருக்கு இன்னும் வாரிசு இல்லை, அந்த இடத்துல இன்னும் ஆள் போடலை. அதே மாதிரியான தற்காலிக பணிகள் மட்டும்தாங்க போடப்பட்டிருக்கு. இது வந்து இன்னும் பர்மனெண்ட் ஆகலை. கோர்ட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் பர்மனெண்ட்டை பற்றி பார்ப்போம். அவர்களுக்கு என்னென்ன வேலை வழங்கும் மாற்றி கூட கொடுக்கலாம். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி மாணவருடைய ஆற்றாமை என்பது சரி, அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவங்க சூப்பராக வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, திமுக ஆட்சி காலத்திலலாம் இந்த டிஎன்பிசி வேலையெல்லாம் உள்ள மாற்று வேலைலாம் பண்ணாங்க. ஏற்கனவே கேஎன்ஆர் வந்து ஒரு 2538 பேருடைய வேலையை பிடிங்கிட்டு வேற ஆளுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து டிஎன்பிசி மாணவர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுல்ல. அவங்க செம்ம பாயிண்ட் தானே சொல்கிறாங்க. அவங்க அவளுக்கு திருட்டு பயங்கிறதுனால அவனை விரட்டிவிட்டு உங்களை கொண்டா வச்சோம். இப்போ நீங்களும் இப்போ எங்கள் 26 பேருடைய வேலை நீங்கள் பறிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது தாவேக்காவின் கடமை, அரசோட கடமை, தலைவர் விஜயனுடைய கடமை. அந்த கோர்ட்டில் போகட்டும். கோர்ட்டில் போனது பிறகு அங்கே ஒரு ஃபைனல் ஃபுட்டேஜ் கிடைக்கும். இல்லை இந்த பணி நிரந்தரமானது அப்படின்னா அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.